குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.5ல செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸை கொடுத்துருக்காங்க, அதாவது பெருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை எடுத்து எழுதிட்டு இந்த அண்டுன்றதுக்கு பதிலாக மல்டிப்ளை பண்ண சொல்கிறதுனால அந்த சிம்பிள் எடுத்து போடுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேரியபிள், அதாவது மாறி. இது பார்த்தீங்கன்னா சிம்பிள், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஸோ இந்த எக்ஸுக்கும் இது எக்ஸ்ன்னு நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இன்டூ 3x - 2. ஸோ இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் இதையும் மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்பலை மல்டிப்ளை பண்ணுங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க, அதுக்கு அடுத்தது வேரியபிள் அதாவது மாறிகளை பெருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ், அப்போ நோ ப்ராப்ளம். ஸோ 4 3s என்ன வந்துருதுன்னு பார்த்தீங்கன்னா 12. அடுத்தது இங்கே x² இருக்கு, இங்கே x இருக்கு. ஒரே மாதிரியான வேரியபிளா இருந்தா மட்டும், அதாவது எக்ஸ்னா எக்ஸ், ஒய்னா ஒய், அந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ x² எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம். பேஸ் அடிமானம் சமமாக இருந்தால் அதை ஒரு தடவை போட்டுட்டு அடுக்குகளை என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கூட்டலாம். அதாவது 2 இங்கே எதுவும் இல்லைன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போ 2 + 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ x² எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 3. இப்போ இதோட இதை முடிச்சிட்டேன். இதை மாற்றாதீங்க, அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்தது என்ன டேர்ம் இருக்குதோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா மைனஸு. 4 × 2 8. இங்கே x² இருக்குது, இங்கே x² இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த x² அப்படியே எடுத்து போட்டுருங்க. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 9ஓட இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 9ஓட இந்த டேர்மை சேர்க்கலாம். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 9 × 3 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 27. இங்கே x இல்லை, இங்கே x இருக்கு, ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா x போடணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ். 9 × 2 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 18 சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ இது ஆர்டராக இருக்குதான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதாவது டிசெண்டிங் ஆர்டர், இறங்கு வரிசையில் இருக்குதான்னு பாருங்க, இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்க வேண்டியதுதான். ஸோ 12x³ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா x² டேர்ம், அடுத்தது பார்த்தீங்கன்னா x டேர்ம், அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மோட சொல்யூஷன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பவர் ரூல்ன்ற கான்செப்டை பார்த்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.